ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆரோ மிஷின் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டேப் வந்து கழட்டிக்கலாம். இந்த ரிஞ்ச் போட்டு கழட்டிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக கழட்டிடும். லூஸ் ஆகிட்டோடனே கொஞ்சம் அப்படி திருப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி கழட்டிடும். வால்வு கனெக்டருக்கு டஃப்லான் டேப் போட்டுருங்க. இதில் நான் சொல்கிற மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்பில் இருக்கணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வால்வு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கையில் டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்பேனரில் டைட் பண்ணிக்கோங்க. டேப்பும் அதே மாதிரி நார்மலாக கையிலே டைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ராங் த்ரெட் ஏறாது. அதுக்கப்புறம் ரிஞ்சில் வச்சுட்டு இந்த ஸ்டெப்பில் வச்சுக்கோங்க. இது எதுக்காகனா பவுல் இந்த பக்கமாக வச்சுக்கிறதுக்கு. இப்போ வால்வு ஆன் பண்ணிட்டு தண்ணி லீக்கேஜ் இருக்கான்னு பார்த்தோம். லீக்கேஜ் எதுவும் இல்லை. அடுத்து ஸ்டாண்ட் மாட்டுற வேலை. ஸ்டாண்டு வந்து மார்க் பண்ணிட்டு 4 பக்கம் ஹோல்ஸ் அடிச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. இதில் பிளாஸ்டிக் கட்டை அடிச்சுட்டு ஸ்க்ரூ அடிக்கணும். ஸ்க்ரூ அடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது அப்படின்னா என்கிட்ட மிஷின் இருக்குது, நான் மிஷின் அடிச்சிடுறேன். மிஷின் இல்லாத பட்சத்துக்கு 2 இன்ச் ஸ்க்ரூ ஏற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு அடுப்பில் கொஞ்சம் ஹீட் பண்ணி அந்த ஸ்க்ரூ ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஏறிடும். இது ஒரு சின்ன டிப்ஸு. இப்போ பவுல் அடிச்சுட்டு அடுத்த பவுலுக்கும் இந்த பவுலுக்கும் கேப் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ பவுல் கழட்டிட்டு இதில் வந்து ஓரிங் வந்து அந்த ஸ்பேஸ் இருக்கும், அதில் கரெக்டாக வச்சுட்டு ஸ்பன் வந்து அந்த சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு கையில் டைட் பண்ணுங்கள். லீக்கேஜ் இந்த இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ளக் இன்ஸ்டால் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம். சுவிட்ச் எங்கே இருக்குதுன்னு தெரியல, அது பக்கத்துலேயே இருக்குது. அதுக்கப்புறம் தான் கஸ்டமர் சொன்னாங்க. நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணோம், ஒர்க் ஆயிடுச்சு. சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன், கரெக்டாக ஒர்க் ஆகுது. அடுத்து டியூப் எடுத்து வால்வில் கனெக்ஷன் கொடுத்துட்டு டிரான்ஸ்பரண்ட் பவுலில் இன்னில் கொடுத்துட்டு அவுட்லேருந்து ஒயிட் பவுலுக்கு கொடுத்துட்டு ஒயிட் பவுலோட அவுட்லேருந்து நம்ம இன்புட் கொடுத்துட்டோம், மிஷினோட இன்புட்டு. இப்போ தண்ணி ஃபில் ஆகுது. லீக்கேஜ் இருந்ததுன்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்பேனரில் இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். மெம்பரைன் ஹவுசிங்கோட இன்புட்லேருந்து ஒரு 2 நிமிஷம் தண்ணி எடுத்துடுங்க. அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 கோடு மாதிரி ஒரு ஃபில்ட்ரு இருக்குது பார்த்திங்களா, அது எஃப்ஆர்னு சொல்லுவோம். அதை ஓப்பன் பண்ணிட்டு அது ஒரு 2 நிமிஷம் போல் தண்ணி கீழே விட்டுருங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ டோர் போட்டு இடம் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சிடலாம். கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இப்போ மிஷின் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதனால் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள்.